இல்லை எனக்கு என்ன இப்போ எல்லாருமே சொல்கிறாங்கல்ல காமெடி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ தான் எனக்கே தெரியுது ஓ காமெடி எழுதுறது கஷ்டமா அப்படின்னு. ஓகே. இல்லை நாங்கள் வந்து அது இப்போ அவருக்கு வந்து ஸ்பான்டேனியஸாவே வரும் மாறதுக்கு. அது கஷ்டம்ன்றது எப்படின்னா ரைட்டிங் ப்ராசஸ் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்படணும். ஆனா இப்போ நாங்க ஒரு கண்டென்ட் எழுதுறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு கான்டாக்ட் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணிட்டு நான் மாறன கிட்ட வந்து த்ரோ பண்றேன்னா அதுக்கு ஈஸியா ஒரு கவுண்டர் கொடுத்துருவாரு. ஓகே. ஆனால் அந்த கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுவோம், அங்கேருந்து போனோம்னா கொடைக்கானல் போவோம், பாண்டிச்சேரி போவோம், அங்கே போய் உட்காந்து ரூம் போட்டு எழுதணும்னா அப்படியே ஒரு மாதிரி வேற எவனா புதுசாக ஒருத்தன் வந்தாலும் நார்த் இந்தியன் வந்தாலும் கூட்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படியே மேலே பார்த்து நீங்கள் வந்து ரூம் போட்டு கொடுத்துறீங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் சீல் வச்சிருவானுங்க. அந்த மாதிரி அப்படி உட்காந்துருப்போம். அப்படியே சில நேரம் ஜாலி கிளி அப்படி சுற்றணும்னு சொல்லுவோம். சில நேரங்கள்லாம் அப்படியே மென்டலாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு கான்செப்ட் அப்படியே யோசனை பண்ணி இல்லை ஒரு சீன் வந்து நம்ம இந்த சீன் இதில் திறந்து நுழைக்கணும் இல்லை எழுதணும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ஆகுனா பயங்கர இதுவாக இருக்கும். அப்படியே மூளைகளெல்லாம் ஒரு மாதிரி சூடாயிடும். அது அந்த கஷ்டத்தை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல.